இன்றைக்கி டே வந்து ஒரு 1/2 கப்பு டீயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாங்க, ஒரு 1/2 கப்பு டீயை சூடாக எடுத்து நல்லா எதமாக குடிச்சிட்டு முட்டை குழம்பு செய்கிறக்கு ஆரம்பிச்சிட்டேன். முட்டையும் சோயாபீன்ஸையும் ஒட்டுக்கா போட்டிருக்கக்கூடாது. நான் செஞ்ச பெரிய தப்பே அதுதான். ஆனால் அது எனக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோயாபீன்ஸ் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் நடுவுலையே. ஏன்னா ரொம்ப கசங்கிற மாதிரி ஆயிடுச்சு, திரியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி முட்டை மட்டும் வெந்துட்டு இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பாடு வச்சு விட்டுட்டேன். தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் வணக்கி அரைச்சி எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறம் சோயாபீன்ஸ் போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது நானே கண்டுபிடிச்ச ரெசிபி. ஒன்றும் இல்லை, முட்டை குழம்புல சோயாபீன்ஸை நசுக்கி போட்டால் அது சோயாபீன்ஸ் முட்டை குழம்பு ஆயிரும். அது வந்து எப்படின்னா அரைச்சி ஊற்றி செய்வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு நினச்சது வந்து எங்கள் மாமியார் வந்து ஒரு முட்டை குழம்பு செய்வாங்க, சூப்பராக இருக்கும். அவங்க லாஸ்ட்டில் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றி செய்வாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் மறந்தாப்பில் 6 முட்டையும் ஒட்டுக்கா போட்டோம் அப்படிங்கிற இதில் சரி ஓகே அதே மாதிரி செய்யலான்னு நினச்சேன். ஆனால் சோயாபீன்ஸ் வந்து காப்பாற்றிடுச்சு. நல்ல வேலை சோயாபீன்ஸ் இருந்தனால இந்த எக்ஸ்பெரிமெண்டல் சக்ஸஸ்.